அச்சயா அச்சயா என்னங்க பார்ட்டிக்கு நான் ரெடி ஆயிட்டு வந்துட்டேன். என் புடவை நல்லா இருக்கா இல்ல வேற ஏதாவது மாத்திட்டா? இல்ல உன் புடவை நல்லா தான் இருக்குது. அது ஏன் ஒரு மாதிரியா சொல்றீங்க? வேணா சொல்லுங்க, நான் போய் வேற புடவை மாத்தி கட்டிட்டு வந்துடுறேன். இல்ல அச்சயா ஒண்ணு வேண்டாம், உன் புடவை நல்லா தான் இருக்கு. சரி சரி, இப்பயே மணி 10 ஆகுது. பார்ட்டி வர நேரம் வச்சு நம்ம பிரிஞ்சுங்கெல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. என்னடா மருது, எங்கே கிளம்பிட்டீங்க போல இருக்குது? ஆமாப்பா, என் கல்யாணத்துக்காக பிரிஞ்சுங்கெல்லாம் பார்ட்டி கொடுக்கலான்னு இருக்கிறோம். அதான் நான் கிளம்பிட்டோம். எங்கப்பா? சேலம் ஹோட்டலுக்கு தான்ப்பா. டேய், அதெல்லாம் இருக்கிறது சகசியம்தான். இந்த காலத்தில் பார்ட்டினா சரக்கு சைடிஸு எல்லாம் இருக்கத்தான் செய்யும். அதுக்கு உன் பொண்டாட்டி கூட்டு போகலாமா? தப்பு இல்லை. நீ மட்டும் போயிட்டோடா, அது பசங்களோட சந்தோஷமா வந்துட்டு வா. அப்பா, நாங்கள் 2 பேரும் வரன்னு வர பிரிஞ்சுட்டு சொல்லிவிட்டோம்பா. 2 பேரும் போனதான் நல்லா இருக்கும். சரி சரி, போயிட்டு வாங்க மருது. ஒரு முக்கியமான விஷயம், உனக்கு படித்து முடிச்சிட்ட, கல்யாணம் பண்ணி வச்சிட்டேன், ஒரு தொழில் பண்டிகைகளான முடிவு எடுத்துருக்கிறேன். நீ என்னப்பா சொல்ற? ஆமா மாமா, இதுதான் கரெக்ட். இந்த காலத்துல வேலைக்கு போயெல்லாம் சம்பாரிச்சோம்னா வருமானம் பத்தாது. நமக்குன்னு ஒரு தொழில் இருந்தாதான் நம்ம நல்லபடியா வாழ முடியும் மாமா. இத்தாண்டா படிச்ச பிள்ளைங்கிறத என் மருமகன்னு பாரு கரெக்டா நிரூபிக்கிறா. அச்சயா, மருந்துக்கு ஒரு தொழில் ஆரம்பி கொடுத்தாலும் இருக்கிறேன். அதுக்காக பேச வேண்டிய இடத்தெல்லாம் பேசிட்டேன். என்ன ஒரு டிவிஎஸ் கம்பெனியாக தான் வச்சு கொடுக்கலான்ட்டு அங்கேயும் பேசிட்டேன். 10 நாளில் எல்லாம் ரெடி ஆகிருந்தாங்க. என்ன ஒன்று, பணம் தான் கொஞ்சம் நிறையா செலவாகாமல் தெரியுது. அப்படியே போகும்போது அப்படியே உங்கள் ஐயாவை பார்த்துட்டு போயிருங்களா, உங்கள் அப்பாவை. அப்பா, கல்யாணத்தினால எனக்கு பிடிக்கலப்பா. கல்யாணம் முடிஞ்சு ஒரு வாரம் ஆகல, அதுக்குள்ள பணம் பணம் பணத்தை கேக்குறீங்களா? ஏங்க ஏன் இப்படி கோவப்படுறீங்க? அதெல்லாம் ஒன்றும் இல்லை மாமா, நீங்கள் கவலைப்படாதீங்க. நான் என் அப்பா கிட்ட இதை பற்றி பேசி பார்க்குறேன் மாமா. டே மருது, நீங்கள் வசதியாக வாழ்ந்தா எனக்கு மட்டுமா பெருமை? ஐயா அப்பனுக்கு எல்லாத்துக்கும் பெருமையாடா. இப்போ நான் 4 இடத்துக்கு போகிறீங்க, உங்கள் 2 பேர்த்த பார்த்தா என்ன சொல்லுவாங்க? இப்படி இருக்காங்க, நல்லா சொல்லுவாங்களா சொல்ல மாட்டாங்களா? சொல்லு பார்க்கலாம். உங்களுக்கு இஷ்டமெல்லாம் விட்டுருங்க, எதே உங்கள் நல்லதுக்காக சொல்கிறேன். அதுக்கு மேலே உங்கள் விருப்பம்பா. மாமா, நீங்கள் கவலையே படாதீங்க. நான் இப்போ போகும்போதே என் அப்பாவை பார்த்துட்டு போகிறேன். இங்கே பாருங்க, என் அப்பா எனக்காக எது வேணாலும் செய்வார். நீங்கள் கொஞ்சம் அமைதியாக இருங்க. வாங்க போகலாம். ஹே அச்சியா, ஒன்று நல்லா வாழ்றதுக்காக இப்படி சொல்கிறேன். சீக்கிரம் அந்த நல்ல சிவத்தா நடுத்தருவுக்கு வர வைக்கலாம். நாயகம் வேத நாயகமே கிடையாதுடி. போடி போ, எங்க போற பாத்துக்கிறோம் போ. அரு பைய வர மாட்டேங்குது. யோ, இப்போ என்ன வேணுமா நீ ஒத்துக்குவ? சரி, உன் பையில என்ன வச்சுக்கிற? பையில என்னையே வச்சிருப்பாங்க. இருந்தாலும் நான் கை விட்டு பார்த்தா நல்லா இருக்கும்ல. அதெல்லாம் கையில விட்டு பா. யோ, கையில விட்டு பாக்குறேன்னு இடிக்கி போடுவேன். வம்புக்குனே வரைய எப்ப பார்த்தாலும்.
எப்ப பார்த்தாலும் இப்படியே மூடி வச்சிருந்தா நாங்க எதை தொட்டு பார்க்கணுமா பார்க்க கூடாதா? தொட்டு பார்க்கறதுக்கு காட்டுறதுக்கு நான் ஒன்றும் வர கிடையாது. இரு பார்க்கறேன், இரு பையத்தான் காட்ட. என்னையா பண்ற? ரெண்டும் கொல கொலனுக்குது. ஆமாய்யா, அது ரொம்ப டேய், நாளா அப்படிதான். இது எப்பயுமே அப்படித்தான்டா இருக்கும். ஏன்டா இப்படி பண்ற? நான் இப்ப தாயா போனேன் காலேஜ் போயிட்டு. யார் நீங்க? ஆமா. காலேஜ் ஆ இந்த கோலத்துல போய் அந்த பக்கம் ஆளை பாரு. காலேஜ் போன மோர கட்டி பேரு. ஏன்னா காலேஜுக்கு போங்கய்யா. இப்பதான் காலேஜ் போயிட்டு வரேங்கிற அப்புறம் காலேஜ் போயிட்டு வந்தாங்கண்ணா. ஐயா இப்பதான் மாமல்லத ரோடு இறக்கிட்டு வந்துக்கிறான், உனக்கு தெரியாது. ஐயோ, ஆமா, உன் மாம்பழம் எத்தனை பேர் பிடிச்சி எடுத்து போட்டிருப்பாங்க? நல்லா விரிச்சு பாடுறான், அப்பதான் கண்ணு தெரியும். யோ, நம்ம ஊர்ல நோம்பின்னு கேள்விப்பட்டனா, அதனால நம்ம ஊருக்குள்ள விக்கலான்னு வந்தேன். இன்னைக்கெல்லாம் வைக்க முடியாது. அவரு அதான் உனக்கு தெரிஞ்சவரு. யோ நான் கவுண்டரா? அவரு புடிச்சு அமைக்கி பார்த்து இப்படி நசுங்கி போச்சு. கவுண்டரா உழு பிடிச்சி உழு கொல கொல ஆகி போச்சு. வாங்கவும் மாட்டேங்கிறாரு, விடவும் மாட்டேங்கிறாரு, போட்டு நசுக்கி எடுத்துட்டாரு. சரி சரி சரி. ஏய், இந்த மாம்பழத்தை எடுத்து பாடுறா மொத்தாடி. டேய் பூரா எல்லாம் கசக்கி புளிங்கி விட்டாண்டா நம்ம. டேய், இது மாம்பழம் இல்ல, ஒண்ணும் இல்ல, இது நிறைய இடத்துல அடி வாங்கி இருக்குதுடா. யோ என்னையா நிறைய இடத்துல என்ன மாம்பழம் அது? ஏன் அப்படி தூக்கி போட்ட? நம்ம கிட்ட இருக்குது பாரு, எப்படி தேங்காய் மாதிரி வச்சுக்கிறேன். என்னத்தை அப்படி வச்சுக்கிறேன்? என்னையா? யோ, நம்மகிட்ட எப்படா மாங்காய் இருக்கும், நம்மகிட்ட பழம் தானே இருக்கும். அத்தானா வரும்போது ஒரு ஜீப் பழம் வாங்கிட்டு வந்தேன். அப்படி சொல்லு. மாங்காய்ங்கிறான், தேங்காய்ங்கிறான், என்னடா வச்சிருக்க? நாங்களா காட்ட மாட்டோம். இல்ல, இப்ப என்ன பார்த்து உனதை காட்ட பாக்குறேன். அப்பா ஒரு மாதம் தண்ணி வாங்க இருப்பாளாடுது. என்னடா எதுக்கிட்ட இப்படி ஆளுக்கு மாத்தி மாத்தி தூக்கி போடுறீங்க? வந்தியா கொஞ்சம் சுத்தம் பண்ணிட்டு வரணும்ல. நாங்கள் வந்து எடுத்து பார்த்துட்டு பயந்துக்கிட்டு போய்தான் நாளைக்கு ஆள் பூஜை எங்களை பாடம் போட்டு இந்த இந்திரங்கள் கட்டுறத. என்னடா சுத்தம் பண்ணாம இருக்குது இப்போ? மாம்பழம் பாரு நல்லா அழுக்காகுது, தண்ணிக்கு ஊற்றி கழுவிட்டு வரணும்ல. வாங்கி திங்கிறவன் நீ கழுவி திம்பையா? விக்கிறவன் கழுவி கொடுப்பாளடா. மாம்பழம் பார்த்து மின்னு இருந்தா தானே வாங்குவான். இப்படி பார்க்கும்போது பல 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 பலன்னு இருக்கணும். இப்படி அழுக்காட கொண்டு வந்தா எவன் வாங்குவான்? என்னதாண்டா சொல்ல வரீங்க? ஓ மாம்பழத்தை இங்கே விற்க முடியாது. நாளைக்கு மஞ்சள் மேரமனை ஊருக்குள்ளே போயிட்டு வரட்டும். நாளைக்கு சாயந்தரம் வா, உன் பழத்தை எல்லாரும் வாங்கிக்கோங்க. அப்படிங்கிற? ஆமா. சரியா, பாத்து இல்ல காசு எடுத்து வை. ஏய், என்ன தேங்காவா? என்ன என்னப்பா என்ன சொன்ன? என்னடா என்ன சொன்ன? தேங்காவான்னு கேட்டேன். அது என்னடா தெங்கவாங்கிற போன டைம் பதில் சொல்லாம நீ போக கூடாது. ஆறு இப்பெல்லாம் எங்க அண்ணி பேசாதா? சாரி, எங்க அக்கா பேசாதா? அண்ணின்னு சொன்னா வேற மாதிரி பேரு. இப்பெல்லாம் எங்க அக்கா பேசாதா? என்னதான் தெங்கவாடி கேப்ப? என்ன பிரச்சனை? இப்ப இவன தேங்காவா? இவன நீ நானா? அவனுக்கு ஒரு பைத்தியம் பார்த்து விடுறேன். என்னனாலும் அவனுக்கு பண்ணி விட்டுறேன். என்னடா சொல்ல வர? எங்கடா போய் பாரு. உனை இவனே தெங்கவாங்கிற வேட்டி தன்னால அவுந்துட்டு வருது. ஐயோ ஐயோ ஐயோ, போன சீனுக்கு இப்படி என்ன பிரச்சனை? நீ அவனு தெங்காவா? உங்களுக்கு நான் முடிச்சு விட்டுறேன். சரி, நாம தெங்காவா வா. எடுத்து போடுங்க. எடுத்து அவன் என்ன தெங்கவான்னு வேட்டி அவருக்கு 2 டைம் வந்தா தானே சொல்ல முடியும். வருமா? நீ போனதான் தெங்காவா? ஐயா நீ வா, நாம தெங்காவா வா வா.
பூவே எடுத்து வைக்கணும் பின்னால, அத விக்கிறப்போ சொக்கணும் தன்னால. ஓ மச்சான் மச்சான் தேன் மல்லிய வச்சான், ஓ மச்சான் மச்சான் மல்லிய வச்சான், வச்சதில்ல என்னடி உண்டாச்சு. நாம் பூவே எடுத்து வைக்கணும் பின்னால, அத வைக்கிறப்போ சொக்கணும் தன்னால. அத்தை மாவன் சொன்னத ஒத்துக்கணும், சரிதான் சரிதான், அத்தனையும் நித்தமும் கத்துக்கணும். சோகந்தான் சோகந்தான், அத்தை மாவன் சொன்னத ஒத்துக்கணும், சரிதான் சரிதான், அத்தனையும் நித்தமும் கத்துக்கணும். சோகந்தான் சோகந்தான், தென் பழனி சந்தனந்தான் இங்கு ஒரு பெண்ணாச்சா. என்னென்னவும் எண்ணமுண்டா, என்ன கண்டு உண்டாச்சா. முந்தானையா இழுக்கட்டுமா, சும்மா இரு, ஒரு முத்தாரத்தை பதிக்கட்டுமா. கொஞ்சம் பாரு, அடிப்பூவே பொன்னே கண்ணே இங்கே வா. நீ பூவெடுத்து வைக்கணும் பின்னால, அத வைக்கிறப்ப சொக்கணும் தன்னால. விரல் பட்டதும் தொட்டதும் தான் சுடுதா சுடுதா, ஆசையோடு அச்சமும் வெக்கமும் தான் வருதா வருதா. விரல் பட்டதும் தொட்டதும் தான் சுடுதா சுடுதா, ஆசையோடு அச்சமும் வெக்கமும் தான் வருதா வருதா. தென்னங்கீழ தென்றலத்தான் பின்னுறது அங்கேதான், செவிழனி சேலை கட்டி மின்னுறது இங்கேதான். ரெண்டு கண்ணால நீ அளக்குறது மேனிதான், என்ன கண்டாலுமே கொதிக்கிறது. மேனிதான், அடமச்சான் வச்ச கண்ணு இங்கேதான். நீ பூவெடுத்து வைக்கணும் பின்னால, அத வைக்கிறப்போ சொக்கணும் தன்னால. ஏன் மச்சான் மச்சான் தேன் மல்லிய வச்சா, ஏன் மச்சான் மச்சான் மல்லிய வச்சா, வச்சதுல என்னவோ உண்டாச்சு. நான் பூவெடுத்து நீ பூவெடுத்து வைக்கணும் பின்னால, அத வைக்கிறப்போ சொக்கணும் தன்னால. என் கையால் நானே சமைச்சு கொண்டு வந்திருக்கேன், சாப்பிடுங்க. இங்கிருந்து சாம்பார் எப்படி இருக்கு? செம்மையா இருக்கு. எங்க அம்மா குழம்பு வைக்கிறத விட உன் கைப்பக்கம் செம்மையா இருக்கு. உப்பு காரெல்லாம் கரெக்டா இருக்கு. சரிங்க, என்னங்க சாப்பிடுங்க. அத்தை வாங்க, அத்தை வாங்க மாமா. அப்பா டாக்டர் பார்த்தீங்களே, டாக்டர் என்ன சொன்னாரு? டே ராம,
அந்த மாத்திரை சீட்டை கொண்டா. இந்தா பாருண்ணே, டாக்டர் எழுதியிருக்காரு மாத்திரை சீட்டை பாரு. என்னத்த இவ்வளோ மாத்திரை மருந்தா? ஆமாம்மா, இனிமே உங்க மாமாக்கு இந்த மாத்திரை மருந்து தான் சாப்பாடு. அத்தான் அம்மா என்னம்மா சொல்றீங்க? அப்பாவுக்கு சுகர் இருக்குதாம், கூடவே ரத்த அழுத்தமும் இருக்குதாம். அம்மா அப்பாவை கூட இருந்து நீங்க கரெக்டா பாத்துக்கங்க. அதான்பா, ஒன்று வாங்கினா ஒன்று இலவசம்னு சொல்கிறாங்கல்ல, அது மாதிரி இந்த நோய் ஒன்று வந்தால் ஒன்று கூட சேர்ந்து வந்துட மாட்டேங்குது. வயசானால இந்த உடம்ப நோய்ங்கெல்லாம் ஒட்டுக்கா குத்தகைக்கு எடுத்துருக்கும் போல இருக்குது. அப்பா நான் ஒரு தொழில் தொடங்கலான்னு இருக்கேன். உழைக்கலான்னு முடிவு பண்ணிட்டேன். சரி, என்னோட விவசாயத்தை சேர்ந்து பார்த்துக்கலாம். அப்பா எனக்கும் கொஞ்சம் வேலை கம்மியாக இருக்கும். நான் அதுக்காப்பா காலேஜ் முடிச்சுட்டு வந்தேன். நான் தனியாக ஒரு தொழில் தொடங்கலான்னு இருக்கேன். என்னோட ராசிக்கு இரும்பு தொழில் செஞ்சா பரவாயில்ல, நல்லதுன்னு சோசிக்காரன் சொன்னான். அதான்பா ஒரு ஆட்டோமொபைல் செட் வைக்கலான்னு இருக்கேன். அதுக்கு நீங்க கொஞ்சம் பணம் கொடுக்கணும்பா. ஏங்கிட்ட எங்கப்பா ஆகுது பணம்? டே அருண், இப்போதான் உன் தங்கச்சி கல்யாணத்துக்கு அவ்வளோ பணம் போட்டு செலவு பண்ணி கல்யாணத்தை முடித்தோம். இப்போ திடீர்னு நீ பணம் கேட்டால் எப்பட்றா? கொஞ்ச நாள் பொறு, அப்புறமா பார்த்துக்கலாம். அத்தை இல்லத்த, நீங்க மட்டும் ஏன் கஷ்டப்பட்டோம்? இவரும் ஒரு வேலைக்கு போனா 4 காசு வரும்ல, அதை வச்சு நம்மளும் நம்ம குடும்பத்தை சமாளிக்கலாம்ல, அதனாலதான் அத்தை. ஓ, இது உன்னோட ஐடியாவாமா? அப்பா இது யாரோட ஐடியாவா இருந்தா என்ன? நம்ம குடும்பத்துக்கு நல்லதானே? நல்லதுதான்பா. ஆனால் பணத்துக்கு நான் இப்போ எங்கடா போவேன்? என்கிட்ட பணம் இல்லடா. ஆமா, இதே அக்ஷயா கேட்டிருந்தா அள்ளி கொடுத்துருப்பீங்க, இல்ல காட்டை வித்தாவது கொடுத்துருப்பீங்க. நான் எப்படி போனா உங்களுக்கு என்ன? டே அருண், நீ யாருக்கிட்ட பேசுறன்னு தெரிஞ்சுதான் பேசுறியா? தெரியுதுமா, நல்லா தெரியுது. பொண்ணுக்கு ஒரு நியாயம், பையனுக்கு ஒரு நியாயம் பேசுற. பஞ்சநகார அப்பங்கிட்ட தான் பேசுற. ஏய் கலைவணி வாடி. இவங்கள்ட்ட என்ன பேச்சு? ஏண்டா ராம, ஐயா டாக்டர் சொல்லியிருக்கிறாரு, கொஞ்சம் அமைதியா இருங்க ஐயா. ஆமாங்க. வீணா ப்ரெஷர் தான் ஏறும். ஆமாங்க, கொஞ்சம் அமைதியா இருங்க. இல்லை டேய் மகனே, ராம உன்னை நான் மகனா பெக்கலையாடா? வாமா ஆச்சியா, வாங்க மாப்பிள்ள. அப்பா எப்படிப்பா இருக்கீங்க? நல்லா இருக்கம்மா. ஆமா, டாக்டர்கிட்ட செக்கப்லாம் போனீங்களா? என்ன ஒரு மாதிரியா இருக்கீங்க? அது ஒன்றும் இல்லைம்மா, டாக்டர்கிட்ட போனேன், சும்மா அவன் பயமுறுத்தி விட்டான். நீ நல்லா இருக்கிறியா? நல்லா இருக்குப்பா. மாப்பிள்ளலாம் நல்லா இருக்காரா? இங்கதான் இருக்காரு. சரி சரி. அப்பா இங்க ஒரு பார்ட்டி, அப்படியே உங்களை பார்த்துட்டு போலான்னு வந்தோம். ரொம்ப சந்தோஷமா. அப்பா அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம். சொல்லுமா. அது ஒன்றும் இல்லை, இவர் புதுசாக ஒரு 2 வீலர் ஏஜென்சி எடுக்கிறதா இருக்காரு. பரவாயில்லையே. அதுக்கு கொஞ்சம் பணம் அதிகமாக செலவாகுமா, நீங்கள் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணால் பரவாயில்லன்னு தோணுது. இவர் கேட்க வேணும்னு தான்ப்பா சொன்னார். நான் தான் என் அப்பாட்ட கேட்டு சொல்கிறேன்னு சொல்லியிருக்கேன். சரிம்மா, பண்ணிக்கலாம் விடு. நீங்கள் போய் பார்ட்டி என்ஜாய் பண்ணிட்டு வாங்க, அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் மற்றதெல்லாம். சரிப்பா, நான் போயிட்டு வரேன். சரிம்மா. சரி வரமாமா. ம் சரி மாப்பிள்ள. என்னங்க, நம்மள என்ன பணம் கேட்கிற மரன்னு நினைச்சாங்களா? ஆள் ஆளுக்கு பணம் கேட்குறாங்க. இப்போ வந்து இவ கேட்டதுமே
தரேன்னு சொல்லிட்டீங்களே, எப்படிங்க தரப்போறீங்க? மீதி நிலத்தை வித்துற வேண்டியதுதான். பையனுக்கு ஒரு தொழில், பிள்ளைக்கு ஒரு தொழில்னு மீதிக்கிற நிலத்தை விற்று தொழிலை வச்சு கொடுத்துட்டு போயிடலாம். ஐயா என்ன சொல்றீங்க? பின்ன என்னடா ராமு, பிள்ளைங்க தொழில் பண்ணுறேன் பணம் வேணுங்கிறாங்க, கையில் இல்லை, இருக்கிற நிலத்தை விற்று கொடுத்துட்டு போகிறது. சரி வா பார்வதி, எனக்கு ஒரு மாதிரியா இருக்குது, சாப்பாடு கொடு. வாங்க. என்ன லேட் பண்ணிட்டா? பார்ட்டிலாம் வைக்கலான்னு சொல்லியிருந்தா என்ன லேட்டாக வர? இதாரு மருது, இது மை ஒய்ஃபு தான். அப்படியா? சரி சரி, வேணா பார்ட்டிலாம் ஆரம்பிச்சிடலாமா? இல்லை பார்ட்டி ஆரம்பிச்சிடலாம். சரி, உடனே ஏற்பாடு பண்ண மருது. நீ கல்யாணத்துக்கே வர முடியல, இதே இப்போ 4 மாதம் தள்ளி தான் பார்ட்டி வைக்கிற, அப்பயே பார்ட்டி வச்சிருக்கணும். சரி சரி, ஏற்பாடு பண்ண. சரி, பார்ட்டி ரெடியே. சொல்லிட்டா ஒன்ன வச்சு என்ன வச்சா அதுதான் புள்ள சீக்ரெட். ஊத்தட்டுமா ஊத்தட்டுமா தீரட்டுமே புட்டி, ஊத்த ஊத்த தீராதையா ஆளு ரொம்ப கெட்டி. மண்ணோடு என்ன உள்ளது யார் கண்டு சொன்னது, பெண்ணோடு என்ன உள்ளது யார் இங்கே கண்டது. கண்ணாளா நான் மண்ணல்ல, நீ இல்லாம நான் பெண்ணல்ல. ஊத்தட்டுமா ஊத்தட்டுமா தீரட்டுமே பூட்டி, ஊத்த ஊத்த தீராதையா ஆளு ரொம்ப கெட்டி. மூவாசை வெறுத்தவனும் பெண்ணாசை வெறுத்ததில்லை, சந்நியாசம் போனவனும் சமயம் வந்தா சாமி இல்லை. சக்தி இருந்தா சபலம் இருந்தால் முக்தி பெறலாமே. நான் மண்ணல்ல, நீ நான் பெண்ணல்ல. क्या कुल्यवा रोटा पुंजाना अरे लालिया माय தீராதையா ஆளு ரொம்ப கெட்டி. தின்னாத கொக்கு உண்டா, பெண்ணில்லாம கிக்கு உண்டா, தண்ணி வலிக்கும் தவளை உண்டா, கனி இருக்க கவலை உண்டா, வெட்டி
டேய் மகன், வாடா அருண், நீ மட்டும் வந்திருக்க, கலைவாணி எங்க? இல்லடா மனசே சரியில்லை, அதான் உன்னை பார்த்துட்டு போலான்னு வந்தேன். என்னடா ஆச்சு? டேய் ஒன்றும் இல்லடா, சொந்தமா ஒரு தொழில் தொடங்கலான்னு இருந்தேன். அப்பா கிட்ட பணத்தை கேட்டேன், அவரும் கொடுக்க மாட்டேன்ட்டாரு. அதான் டென்ஷன்ல வந்தான்டா. டேய் அருண், ஒரு நிமிஷம் உட்கார, நான் வரேன். டேய் என்னடா இது? டேய் இதை பார்த்தாடா என்னன்னு கேக்குற? இது சரக்குடா, சரக்கு. டேய் வீட்லயே இதெல்லாம் வச்சிருக்கியா? டேய் தனியா இருக்கிறவனுக்கு இதுதான்டா போதைய. இந்தா இது சாப்பிட்றா, வா கவலையெல்லாம் தீருடா. டேய் மோகன், இல்லடா எனக்கு இதெல்லாம் பழக்கம் இல்ல. டேய் மூடிடா, இது ஒரு கிளாஸ் ஆடிடா, நிம்மதியா இருக்கு உனக்கு. டேய் அருண், நான் தான் அன்னைக்கே சொன்னல. சரி, உங்க குடும்ப பிரச்சனையில நான் ஏன் தலையிடணும்னு தான் கேட்காம இருந்தேன். டேய் மோகன், பிரிச்சு பேசாதடா. எங்க அப்பா மாதிரி என் தங்கச்சிக்கு ஒரு நாயம் எனக்கு ஒரு நாயன்னு நீ பிரிச்சு பேசாதடா. என் ஃப்ரெண்டு கிட்ட வந்தா என் பிரச்சனையெல்லாம் சரியாயின்னு வந்தா நீயே என்னை பிரிச்சு பார்க்குற பாத்தியா? போடாடே, எனக்கு யாரும் வேண்டாம்டா. அருணா, ஏய் என்ன நீ குடிச்சது பத்தாதுன்னு அவனுக்கு சேர்த்து ஊத்துறியா? கேப்பா என்னப்பா அதெல்லாம்? நீ மட்டும்தான் வந்தியா இல்ல பிள்ளையும் சேர்ந்து வந்திருக்குதா? ஆமா, அவனை ஒன்றும் திட்டாதீங்க. அப்பா குடியாரிகளை திட்டாதீங்கப்பா. குடியாரன் ஒரு கோவக்காரன், அது மட்டும் இல்ல அவனுங்க ஒரு ரோசக்காரனும். இந்த ஊர் உலகம் அவனை புண்படுத்தும் போது வெட்டு குத்துல இறங்காம அந்த கோபத்தையும் ஆத்திரத்தையும் கட்டுப்படுத்துறோம் நம்ம அந்த குடியாரன். நிறுத்தானியே, ஏண்டா குடியாரம் பேச்சுங்கிறது அவன் பேச்ச கேட்டா வந்து குண்டு குழியில போற ரோடு மாதிரி பள்ளத்துல தான் போய் விழுந்து சாவணும். நீ குடிக்கிறது பத்தாம ஏண்டா புண்ணு வாழ்க்கை கொடுக்குற? புண்ணு வாழ்க்கை கொடுக்குற? நீ குடிச்சாலும் இருந்து பத்தாது. மாமா அவனை திட்டாதீங்க மாமா. கோவிலாட்ட இருந்த எங்க குடும்பத்தை என் குட்டிச்சவர் ஆகினது என் தங்கச்சி அக்ஷயா தான். அவ செஞ்ச தப்ப மறைக்கதான் லட்ச லட்சமா கொட்டி கொடுக்கறான் எங்க அப்பன். ஆனா நான் கேட்டா மட்டும் கொட்டி கொடுக்க வேணாம், இல்ல கிள்ளியாவது கொடுக்கலாம்ல. எங்க அப்பனுக்கு தங்கச்சி மட்டும்தான் அச்சய பாத்திரம் மாதிரி. என்னை பொறுத்த வரைக்கும் அவன் எனக்கு பிச்சை பாத்திரம் தான். 1000 தான் இருந்தாலும் இந்த தப்ப நீ பண்ணலாமா? என் பொண்ண உனக்கு கொடுத்துருக்கிறியா? ஏற்கனவே ஒரு குடிகார வீட்டுல வச்சு என்ன பாடுற பாடு பத்தாதா? வேணாமியோ. ஏய்
தம்பி நீ வீட்டுக்கு போப்பா, நான் பின்னாடியே வரேன். இந்த பிரச்சனையை பத்தி நான் வீட்டுல பேசுறேன். கண்டிப்பா வரணும். சரிப்பா நான் வரமா, நீ வீட்டுக்கு போப்பா. எனக்குன்னு பேச அங்க யாரும் இல்ல, நீங்க கண்டிப்பா வரணும். தம்பி நான் வரம்பா. சரி சரி மோகன் நான் வரேன்டா. ஏய் இது நீ குடிச்சது பத்தாதுன்னு என்ன அந்த பிள்ளை வாழ்க்கையும் கெடுக்கணுமா? ஏண்டா உங்களை கஷ்டப்பட்டு நான் படிக்க வச்சு எல்லாம் போல பண்ணி உங்களை கொண்டு வந்து கரை சேர்த்துன்னு நினைச்சா நீ குடிச்சே அழிப்பங்கிற. சரி அப்படித்தான் போய் தொலை. அந்த பிள்ளை வாழ்க்கையை நீ கெடுக்கணுமாடா? மனசுல கொஞ்ச நாச்சு நினைச்சு பாடுறா, நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு உங்களை கொண்டு வந்து கொஞ்ச நாச்சு நினைச்சு பாடுறா. புத்தி நின்றா போட இல்லையா போட, எப்படியா போடா. என் பிள்ளை வாழ்க்கை கெடுக்காதரா, என் பிள்ளை வாழ்க்கை கெடுக்காதரா. டே மருத, நான் அப்பவே சொன்னேன், கேட்டியாடா என் பேச? பார்ட்டிக்கு பொண்டாட்டிலாம் கூட்டி போவாதன தலையால அடிச்சுக்கிட்டேன். எவன்டா என் பேச்சு கேக்குறீங்க? அப்பா இல்லப்பா. டேய் நீ வாய் பேசாதடா. எனக்கு உன்னால அஜாகிரதையால இப்ப உன்னோட வாரிசே போயிருச்சு. உங்களை சொல்லி குத்தலடா, அவளை பெத்து வளர்த்தான் பாரு. அந்த நல்ல சிவத்தை அம்மாள் என்ன சொல்லணும்? ஒழுக்கமா பிள்ளை வளர்த்திருந்தா இந்த நிலைமை வந்திருக்குமா? மாமா என் அப்பா அம்மாவை பத்தி தப்பா பேசாதீங்க. ஆமாடி, ஒரு கோவம் பத்துக்கிட்டு பாருங்க. ஒன்ன நல்லபடியா வளர்த்திருந்தா கல்யாணத்துக்கு முன்னாடியா என் பையன் கூட படுத்திருப்பியா? அப்பா இப்ப நிலைமை என்னன்னு தெரியாத பேசாதப்பா. டேய் நீ நிறுத்தா, எல்லாம் தெரிஞ்சு தானே நான் பேசுறேன். நான் உனக்கு அப்பண்டா. டேய் உனக்கு தொழில் எங்க சொல்லி கூடிய ஐயப்பன பணம் கேட்க சொன்னேன், கேட்டீங்களாடா? இது வரைக்கும் எனக்கு தகவல் வந்துச்சாடா? அப்பா பணம் பணம் பணம், எப்ப பார்த்தாலும் பணம் தான் உனக்கு முக்கியமா? நான் கேட்டுட்டா வந்தான். அச்சியா நீ வா உள்ள போலாம். போங்கடா போங்க. வேதநாயகம் என்னடா கங்காதாரா வேகமா வரா? என்ன விஷயம்? விஷயத்த முதல்ல சொல்றா, அப்புறமேட்டு பேசிக்கலாம். என்ன ஓய், அந்த நலசவம் மீதிய நிலத்தை விற்க போறாராம். ஆறு சபாசரா, சந்தோஷமான விஷயம். ஆமா அந்த நிலசவையா மீதி அந்த நிலத்தை விற்கிறான்? ஏதா கடனை வாங்கிட்டு ஏதா முடியாம போயிருச்சாட்டுங்க ஐயா, அதனால தான் விற்கிறான். டேய் நீங்க உடனே அங்க போறீங்க, அங்க என்ன நடக்குதுன்னு பாருங்க. சரிங்கய்யா. மீதி எல்லாம் பண்ற வேண்டிய விஷயத்த பாருங்க. என்னென்ன தேவை என்ன கேளுங்க, போன் பண்ணுங்க, எல்லாம் போன்லயே பேசிக்கலாம். சரிங்கய்யா. ஆனா ஒன்றா ஐயா, என் பையனுக்கு மட்டும் இந்த விஷயம் தெரிச்சு ஐயா தொலைச்சே விடுவாங்களா? என்னை பத்தி நல்லா உங்களுக்கு தெரியும். சரிங்கய்யா, ஒரு காலம் இந்த விஷயத்தை மட்டும் தெரியவே தெரியாதுங்கய்யா. தெரியாத மாதிரி நான் பாத்துக்கிறேங்கய்யா, அதை பத்தி நீங்க கவலைப்படாங்கய்யா. என்ன ஓய், அச்சியா உள்ளதான் இருக்கிறாங்க? உள்ளத்தாங்கிறாங்க. எங்கேயா அந்த பாட்டி கிட்டி போயிட்டு வந்து கருப்பம்லாம் களைஞ்சு போச்சான். அது என்னவே சத்தம் போட்டு போய்க்குதுங்க அந்த கழுதிங்க ரெண்டும். ஆனா அது என்னது? அச்சியாக்கு கருப்பம் கிளஞ்சிருச்சா? டேய் அந்த சமாச்சாரத்தை நான் அப்புறம் சொல்றேன். இப்ப உடனே போய் நல்ல சிவன் வீட்டுல என்ன நடக்குதுன்னு பாருங்க. அந்த மீதி நிலத்தையும்
வாங்கறதுக்கு என்ன ஐடியா பாரு. கொஞ்சம் பச்சம் சேர்த்தி கொடு, ஒன்னும் தப்பு இல்ல, குறைஞ்சு போக மாட்டோம். அவன் தெருவுல நிக்கிறண்டா. அது நிக்கலனா நீங்க செத்தீங்கடா. சரிங்கய்யா, நான் இப்பயே போயிட்டு வரேங்கய்யா. கிளம்பு. பார்வதி, பார்வதி, இந்தாங்க இந்த மாத்திரையை சாப்பிடுங்க. என்னங்க, நான் சொல்கிறேன்னு தப்பாக எடுத்துக்காதீங்க. நிலத்தை விற்க வேண்டாங்க. கொஞ்சம் யோசனை பண்ணிங்கன்னா பணத்தை வேறு வழியில் ஏதாவது புரட்ட முடியும். ஆமாம் ஐயா, நம்ம குடும்பத்துக்கு ஆதாரமே இந்த நிலம்தான். இதையும் வித்துட்டிங்களா நாம் எப்படியா வாழ்கிறது? ஐயா, வியாபாரம் செஞ்சு தான் பொழைக்கணுங்கிறது இல்லை, விவசாயம் செஞ்சாலும் பொழைக்கலாம். நீங்க பேசுறதெல்லாம் கேட்டுட்டு தான் இருந்தேன். ஏன் புருஷன் வேலைக்கு போனா அப்படின்னு நடந்தனும்? ஏன் அவரை பயமுறுத்துறீங்க? ஏய் கலைவாணி, என்னடி இங்க பஞ்சாயத்து? அருண், என்னடா தள்ளாடுறா? குடிச்சிருக்கியா? என்ன குடிக்க வச்சது நீங்க தானே. அப்பா அம்மா பேச்ச கேட்டுக்கிட்டு பொட்டை கோழியாட்டம் உங்க காலியே சுத்தி வந்தேன் பாரு. அதுக்கு நீங்க காட்டின வழி இதுதான். அருமடா, நீ நல்ல வழியைத்தான் தேடி இருக்கிற. பிள்ளைங்க ஒரு நீ சொன்னதுக்கெல்லாம் நாங்கள் தலையாட்டினோம் பார்த்தியா, நானும் அம்மாவும். அதுக்கு நீ தேர்ந்தெடுத்த வரி அருமை. இப்போ உனக்கு என்ன, ஆட்டோமொபைல்ஸ் வைக்க பணம் தானே தேவை. இப்போ நான் அதுக்கு தான் புறப்பட்டு இருக்கிறேன். மீதி நிலத்தை விற்று உனக்கு நான் அதை பண்ணி கொடுத்துட்றேன். ஆமாம், அதை வித்துட்டா அதில் வர பணத்தை எனக்கும் அக்ஷயாவுக்கும் பிரித்து கொடுக்க போறீங்க, அதானே? ஆமாம். நல்லா கேட்டுக்கடி கலைவாணி. ஏற்கனவே காட்டை வித்து அவளுக்கு தான் போட்டாங்க. இப்ப இருக்கிறது என்னோட சொத்து. அதையும் வித்து ஆளுக்கு பாதியா பிரிச்சு கொடுக்க போறாராம். நல்லா இருக்குது இவங்களோட திட்டம். ஏமாமா, ஏழையாவே தான் இருக்கணுமா? கொஞ்சம் முன்னேன்னு ஆசைப்படவே கூடாதா? எப்ப பார்த்தாலும் அச்சாக்கு எல்லாம் எடுத்து கொடுத்துட்டீங்கன்னா நாங்க எங்க போவோம்? நீங்களும் நாட்டாம தானே, நல்லாவே நியாயம் சொல்ல மாட்டீங்களா? ஏய், என்னடி பேசுற? இத பாருடி, எங்க வயிற்றுல பிறந்த பையன் தான் இப்படி பேசுறான். ஏழை வயிற்றுல இருந்து வந்தவ நீயாவது அவனுக்கு புத்தி சொல்லுவேன்னு பார்த்தாக்கா நீ எப்படி பேசுற? ஓ, ஏழகு வீட்டுல பிறந்தா ஏழையாவே இருக்கணும்னு நீங்க சொல்றீங்களா? ஏமாமா, இதெல்லாம் நியாயமா? நீங்களும் 4 ஊர்ல போய் நாட்டாம சொல்றீங்கல்ல, இது என்னமாமா நியாயம்? ஏய், என்னடி சொன்ன? ஏன் பொண்டாடி அடிக்க நீ யாரு? என்னது, நான் யாரா? என்னடா யாருன்னு கேட்ட? நான் அம்மாடா. ரத்த மனம் பித்து பிள்ளை மனம் கல்லுங்கிறத அவன் சொல்லிட்டான்ல. அவன் அருண் சொல்றது உனக்கு புரியுதா இல்லையா? அருணா, இனிமே இந்த சொத்தை பத்தி நாங்க எதுவும் நினைக்கல. ஏன்னா நாளைக்கே உனக்கு சரிபதியா சொத்தை பிரிச்சு கொடுத்துட்றோம். வா உள்ள போலாம். ஐயா, நம்ம குடும்பத்துக்கு
ஏயா இவ்வளோ ஒரு சோதனை? இந்த ஆண்டவனுக்கு கண்ணே இல்லையா? ஆண்டவன் மேல குத்தம் சொல்லாதடா ராம. பிள்ளைங்க மேல வச்ச பாசத்துக்கு அளவெல்லாம் போச்சு. அதனால இப்படியெல்லாம் நடக்குது. தென்னைய பெத்தா இளநீரு, பிள்ளைய பெத்தா கண்ணீரு. தென்னைய பெத்தா இளநீரு, பிள்ளைய பெத்தா கண்ணீரு. பெத்தவன் மனமே பித்தம்மா, பிள்ளை மனமே கல்லம்மா. பானையிலே சோறிருந்தா பூனைகளும் சொந்தமடா. சோதனையை பங்கு வச்சா சொந்தமில்லே பந்தமில்லே. யாரை நம்பி நான் பிறந்தேன்? போங்கடா போங்க, என் காலம் வெல்லும். வென்ற பின்னே வாங்கடா வாங்க. ஐயா ஐயா. வா கங்காதரா, என்ன திடீர்னு இந்த பக்கம்? இல்லை, ஏதோ நீங்கள் நிலத்தை வைக்கிறதா கேள்விப்பட்ட தான் சொல்லாம்னு வந்தேங்கய்யா. இல்லை கங்காதரா, அதை நான் விற்கிறதா இல்லை. அப்படியா? ஆமா, நான் மறந்தே போயிட்டேங்கய்யா. இது உங்கள் பொண்ணோட கருப்பு வேற களைஞ்சு போச்சு. என்னையா சொல்ற? ஆமாங்கய்யா. ஏ பார்வதி, நீங்கள் போய் பார்த்துட்டு வாங்கய்யா. வாங்க போலாம். பார்வதி பாடி. பிள்ளா, இந்த ஓட்டை சரி பண்ணி வர சொல்லனா ஓட்டு இங்கானும் அந்த பொம்பளையும். என்னையா நீ எம்பேச்சு அடிப்படுது? ஏதோ ஓடு ரிப்பேர்னு கூப்பிட்ட. ஆமா, அது நான் ஊடு ரிப்பேர். நீ எதுக்கு வந்த? நான் தானே கொத்துக்காரன். நீ பாப்பி எல்லா வேலையும். நாங்களாம் எடுத்து கழுவி அப்படி அப்படி அடிச்சு வச்சுக்க, அடி சப்பு சப்புன்னு ஒட்டிக்கும். என்னது? அப்படியே மட்டப்பள்ளி போட்டு இல்ல என்ன இவ்வளவு எவன் உனக்கு கொத்துக்காரன் என்ன வேலை செஞ்சு அவன்? இப்ப என்ன ஆச்சு? எதுக்கு இந்த கத்துக்க? யாயா வந்துட்டார். இவனை வச்சா நீ வீடு வேலை செய்யலாம் ஆச்சுப்பட்ட. என்னையா பண்ணிட்டோம்? ஏற்கனவே கூப்பிட்டு இவனா தான் வந்தான். ஏற்கனவே அந்த ஹோட்டல் வந்து யாரும் விளையாடிட்டு போய்க்கிறாங்கடா. கல்லு போனா இப்படி வச்சிருக்கான். அவன் எவன்டா கொத்துக்காரன்? கல்லுனா நேராக்கணுமே இருக்கக்கூடாதா? போட்டு அப்படி இழுத்தா சரன்னு வரணும். இவளுக்கு பார்த்தா இந்த ஓடு மேல பார்த்தா இப்படி நிக்குது, கீழே பார்த்தா இப்படி நிக்குது. எப்படா காலை மேட்டூர் அணை அடைக்கிற மாதிரி இருக்குது. யோ, என் வீடு ரெடி பண்ண வந்தியா இல்ல எக்கு தப்பா வம்பளுக்கான வந்தியா? ஒரு 50 மூட்டை சிமெண்ட் இருந்தா ஒரு லெவலுக்கு கொண்டு வரலாம். 50 மூட்டை சிமெண்ட்? ஆமா. அது ஓட்டையே அடைக்க முடியாதுடா அந்த மூட்டை சிமெண்ட் வச்சு. அது ரீக் ஆகிட்டு தான் இருக்கு, அதை அடக்க முடியாது. மட்டை கொண்டு வரலாங்கிறேன். எங்கடா மட்டை கொண்டு வர? இங்க தான் பாருடா, இந்த ஆளை பாதி நிமித்திட்டு இருக்குது, அந்த ஆளை பாதி தூக்கிட்டு இருக்குது. எதெல்லாம் வச்சு மட்டம் பண்றது? யாரோ கூடமா பேச தெங்குவா தெங்குவாமானே. ஆயா, அது எதாவது என்ன ஆயா ஆயாங்க? ஆமா, நீ கிளவி ஆயா. ஓ வீடு கட்டி எவ்வளவு நாள் ஆகுது? ஆயான்னு கூப்பிடாது, என்ன சொல்றது? என் பேர் ஒன்றும் ஆயா இல்லை. எங்க போயிட்டானா? போயிட்டான் 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 போயிட்டான். அவன் போறது. இது வந்தாயா? சரியா, நான் வரல. இவங்கிட்ட கொஞ்சம் பார்த்து ஜாக்கிரதையா பேசணும். யோ, இப்போ என் வீடு ரெடி பண்ணுறது 50 மூட்டை சிமெண்ட் வேணும். 50 மூட்டை சிமெண்ட் இருந்தாலும் போதாது. கண்டிப்பா 2 சிட்டால் பொம்பளை வேணும். 2 சிட்டால் பொம்பளையா? ஆமா. அப்படி என்னையா வேலை நீ பண்ற? அந்த பொம்பளை சிட்டால் தேனு தெங்கோ தெங்கோ தெங்கோங்குது. சரி, நீ போட, நான் பேசுறேன். போ, நான் அப்புறம் பேசுறேன். முத போய் வீட்டு ரெடி பண்ணலாம். சிட்டால் வேணும். சரி, என்ன சிட்டால் 2 நாள் கூட்டு வரையா. இப்ப எல்லா மேத்திரி என்ன பண்றான்னா சிட்டால் இருந்தா தான் வேலைக்கு போறாங்கறான். இல்ல அப்புறம் சிட்டால் தானே வேணும்.
என் தங்கச்சிங்க 2 பேர் ரெடியா இருக்காளுங்க, வா போலாம். என்னாடி கண்ணு நீ எந்த ஊரு பொண்ணு, முன்னாடி நின்னு சொல்லடி கண்ணு. என்னாடி கண்ணு நீ எந்த ஊரு பொண்ணு, முன்னாடி நின்னு சொல்லடி கண்ணு. கட்டானவ கட்டி கரும்பு, சுத்தி வரு கட்டாய் எறும்பு. என்னாடி கண்ணு நீ எந்த ஊரு பொண்ணு, சீனி அச்சு வெள்ளம் எச்சு ரொம்ப ஊரும் மேனி பட்டு பவளம். காத்து பட்டால கூடலாச்சு சேர்த்து பார்த்தாயங்க, போட்ட முந்தான கீழே போச்சு மேல போட்டாயங்க. என்னாடி கண்ணு நீ எந்த ஊரு பொண்ணு, முன்னாடி நின்னு சொல்லடி கண்ணு. அடியே என்னாடி கண்ணு நீ எந்த ஊரு பொண்ணு, கட்டில ஒட்டிக்கிட்டு படுத்தா மெத்த எண்ணத்து கிளி. கல்யாணம் பண்ணா